வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கு இந்த வீடியோ மூலமா ஒரு அழகான ஃபார்ம் லேண்ட் பார்க்க போறோங்க. நல்ல ஒரு செழிப்பான கிராமத்தில நம்ம பார்க்க போற லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க. இது எங்க இருக்குன்னா, தாம்பரத்துலேருந்து ஒரு 61 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. கருங்குடி ஜங்ஷன் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. மதுராந்தகம் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. இந்த கிராமத்தோட பேர் பார்த்தீங்கன்னா, வீராணக்குன்னம், மதுராந்தகம் தாலுக்கா, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டுங்க. நம்ம பார்க்க போற லேண்ட் வந்து நல்ல ஒரு செழிப்பான கிராமத்தில அமைஞ்சிருக்குங்க. நல்ல மக்கள் இருக்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. ரொம்ப பாதுகாப்பான இடம். ஃபார்ம் லேண்ட் பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மார்னிங் போயிட்டு ஈவினிங்லாம் வந்துருவீங்க. இரவு நேரத்தில எவ்வளோ பாதுகாப்பா இருக்கும்னு அந்த லேண்டை பத்தி யோசிக்கிறதில்ல நம்ம. நம்ம பண்ற பெரிய தவறு அது. அதுக்கப்புறமா நம்ம வாங்கிட்ட பிறகு இரவு நேரத்தில நம்ம ஸ்டே பண்ணும்போது ரொம்ப சிரமமா இருக்கும். பாதுகாப்பு வந்து குறைச்சலா இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம வந்து அத வந்து டெவலப் பண்ணாம குடுத்துட்டு வந்துர்றோம். அந்த தவறு நெறைய இடத்துல நடக்குது. நீங்க கண்டிப்பா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு வாட்டி நைட்ல போய் வியூ பாருங்க. அது ரொம்ப நல்லது. நம்ம இடத்துக்கிட்ட வந்துட்டோங்க. முழுக்க கிராமத்து பக்கத்துல, வீடுங்க பக்கத்துல தான் அமைஞ்சிருக்கு. இது ஒரு ஆன் வில்லேஜ் பஸ் ரூட்ல தான் அமைஞ்சிருக்குங்க. தாம்பரத்துலேருந்து நீங்க நேரடியாவே இங்க வந்து பஸ் வந்து போகுது. ஆனா டைமிங் பஸ் தான் எல்லாமே. நம்ம பார்க்க போற லேண்ட் இதுதான். ஒரு 57 சென்ட்ஸுங்க இது. புஞ்சை லேண்ட் இது. நம்ம இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 68 அடி வந்து ஃப்ரண்டேஜ் இருக்கு. எப்பவும் போல ஹேண்ட் சிம்பிள் பார்த்துக்கலாம் நீங்க. நம்ம பவுண்டரி காட்டுறது. நம்ம இடம் வந்து ஒரு வெஸ்ட் ஃபேசிங்ல அமைஞ்சிருக்கு. ஃபுல்லி ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. ஒரு 12 ஃபீட் வந்து அகலமான கேட்டு போட்டிருக்காங்க. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, வீரா கார்டன் பேர் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த இடத்த ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி வீடியோல போட்டிருந்தேங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ ஈவி சர்வீஸ் இருக்கு. அந்த கம்பம் வந்து நடுவுல இருந்தது. கண்டிப்பா அத நான் எடுத்தா தான் நான் போடுவேன்னு சொன்னேன். இருந்தாலும் அவங்க எனக்கு ப்ரெஷர் குடுத்தாங்க செல்லரு. அதனால நான் போட்டிருந்தேன். அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த இடத்த வந்து நெறைய பேர் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தாங்க. ஈவி போஸ்ட் இருக்கனால மரங்கள் வந்து வளரும்போது அது வந்து தடையா இருக்குன்னு சொல்லிட்டு, அத எடுத்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப எடுத்துட்டாங்க. இந்த கிணறு பக்கத்துல தான் அந்த ஈபி போஸ்ட் இருந்தது. எடுத்தாச்சு. எடுத்து நம்ம இடத்துக்கு வெளியில வந்து ஃபென்சிங் ஓரமா போட்டாச்சு. இப்ப நமக்கு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் இருக்கு. அதே மாரி ஒரு வெல் இருக்கு இதுல. ஒரு 15 ஃபீட் வந்து ரவுண்ட் ஷேப் வெல் இருக்குங்க. கருங்கல்லால கட்டப்பட்டது. மேல வந்து செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க பாதுகாப்புக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ஃபீட் வந்து டெப்த் இருக்குங்க. இந்த 57 லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா, இது போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குங்க. நல்லா டெவலப் பண்ணி குடுத்துருக்காங்க. மோட்டர் 1 ஹெச்பி மோட்டர் இப்போதைக்கு போட்டிருக்காங்க. ட்ரிப்ளிகேஷன் சர்வீஸ் பண்ணுங்க. இதுல வந்து சோலார் சிசிடிவி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த வந்து நீங்க வந்து 24 ஹவர்ஸ் வந்து நீங்க வந்து எப்போ வேணா பார்த்துக்கலாம். எங்க இருந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த மாரி ஒரு செக்யூரிட்டி பண்ணியிருக்காங்க. ஈபி போஸ்ட் இருக்க இடம் அதுதான். எந்த ஒரு நெகட்டிவும் இந்த ப்ராப்பர்ட்டில கிடையாது. மண்ணும் பார்த்தீங்கன்னா, ரெட் சாயில் லேண்ட் தான். பியூர் ரெட் சாயில் கிடையாது. அடுத்த கேட்டகரியில வர மணல் பூமி தான் இது. எந்த மரங்கள் வச்சாலும் வளரும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் வந்து வீடு கட்டுறதுக்காக விட்டுருக்காங்க. வீடோ இல்ல சின்னதா ஒரு கமர்ஷியலா நீங்க ஏதோ ஒரு கம்பெனி கட்டணும்னாலும் கட்டிக்கலாம். அந்த மாரி இடத்துக்கு இடம் விட்டுருக்காங்க. இது ஒரு சாத்துக்குடி மரம். இங்க எல்லா பழ வகை மரங்களும் வச்சிருக்காங்க. காயோட இருக்கு. அந்த மாரி நல்ல பெரிய மரங்களாவே பார்த்து வச்சிருக்காங்க. இது ஒரு மாமரம். இந்த மாரி வெரைட்டிஸா வந்து ஒரு 6 மாமரம் இருக்கு. எல்லாம் 2, 3 இயர்ஸ் வந்து மாமரங்கள் எல்லாமே. அதே மாரி பலா, வாட்டர் ஆப்பிள், ஃப்ரூட்ஸ் ஆப்பிள், கொய்யா இந்த மாரி நெறைய மரங்கள் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வெரைட்டிஸ் கிட்ட இருக்கு மரங்கள். 20 தென்னை மரம் இருக்கு. ஃபுல்லி வந்து ட்ரிப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க பார்க்கலாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதே நேரத்தில மோட்டர் ஆன் பண்ணி ஆஃப் பண்றதுக்கும் டைமர் குடுத்துருக்காங்க. இங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வேளையும் பார்த்தீங்கன்னா, டைமர் மூலியமா, ட்ரிப்ளிகேஷன் மூலியமா உங்களுக்கு வந்து செடிகளுக்கு வந்து தண்ணி போயிடும். செடிய சுத்தி களச்செடி இருக்கு பார்த்தீங்களா, அது எடுக்கிறதுக்கு மட்டும் நம்ம கண்டிப்பா ஆள் வச்சு தான் நம்ம எடுக்கணும். இப்போதைக்கு இந்த தோட்டத்த பராமரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆள் வச்சிருக்காங்க. மந்த்லி வந்து ஒரு 2000 சேலரி குடுக்குறாங்க. இந்த இடத்தோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து ஒரு 49 லேக்ஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க செல்லரு. அ இதில வந்து ஃப்ரீ ஈவி சர்வீஸ் இருக்கு. வெல் இருக்கு. ஃபுல்லி ஃபென்சிங் இருக்கு. பழமரங்கள் இருக்கு. ஒரு ஆன் வில்லேஜ் பஸ் ரூட். இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணுங்க. ஃபார்ம் லேண்டா போட்டு விக்கிறாங்க பார்த்தீங்களா? ₹199 ₹175ன்னு. அதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பா கம்பேர் பண்ணுங்க. அதுவும் இல்லாம நியரஸ்ட்டா தாம்பரத்து வந்து 60 கிலோமீட்டர். எல்லாமே கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பஸ் ரூட் தான். எங்கேயுமே வந்து ரோடு குறுகலாகாது. இந்த இடத்த வந்து நீங்க சிசிடிவி கேமராவோட மூலியமா எப்பவும் வாட்ச் பண்ணிக்கலாம்.
நம்ம இடத்துக்கு பின்னாடி வந்து விவசாய நிலம் இருக்குது. மேற்கொண்டு நமக்கு வாங்கணும் அப்படின்னோட அதோட வாங்கி டெவலப் பண்ணிக்கலாம் நம்ம. நல்ல இடம், வெரி கிளியர் டைட்டில் இது. எந்த ஒரு டாக்குமெண்ட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக இது வந்து மிஸ் பண்ணாதீங்க. இது சிசிடிவியோட ஃபுட்டேஜ் இது. நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் வாட்ச் பண்ணிக்கலாம் கேமரா மூலிமா. மந்த்லி வந்து சிம் கார்டு மட்டும் ரீசார்ஜ் பண்ணால் போதும். இந்த லேண்டோட ஷேப் இங்கே கொடுத்துருக்கேன். மீட்டர்லையும் இருக்குது, ஸ்கொயர் ஃபீட்லையும் இருக்குது. ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த கிராமத்தில் ஒரு 500 குடும்பங்கள் மேலே வாழ்கிறாங்க. நீங்கள் வந்து கூகுள் சேட்டலைட் மூலம் இதில் பார்க்கலாம். நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள், எவ்வளோ வீடுங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் அமைஞ்சிருக்க இடம் இதுதான். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.